அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. மன ஓர்மையும் மன வலிமையும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற அந்த நிய்யத்தோடு கேட்கப்படக்கூடிய துஆ ஒரு காலம் வீணாகாது. நான் பல தடவை சொல்லியது இதுதான். அல்லாஹ்விடத்திலே ஒருவன் கையேந்தி கேட்டுட்டான், கொடுக்காட்டி அல்லாஹ் வெட்கப்படுறான். அல்லாஹ்வுக்கு வெட்கமா இருக்கு. நீ கேட்டுட்ட ஒன்றும் இல்லை, விளக்கத்துக்காக வேண்டி சொல்லலாம். ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, நம்மளை மதிச்சு வந்து கேட்டுட்டாரு, காசு இல்லைன்னு என்ன சொல்லுவோம்? சார் இந்த நேரம் பார்த்து நம்மள்ட்ட இல்லாமல் போச்சு, இருந்தால் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவோம். என்னன்னா அவர் நம்மள்ட்ட இருக்குன்னு நினச்சி கேட்டுட்டாரு, நம்ம இல்லைன்னு சொன்னால் அவர் நம்மளை என்ன நினைப்பாரு? ஒரு 1000 ரூபா கூட இல்லையாம இருக்க அப்படி நம்ம நினைச்சுவாருன்னு நம்ம என்ன செய்வோம்? ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சார் இந்த நேரம் பார்த்து நம்மள்ட்ட காசு இல்லாமல் போச்சு, அந்த பாய் கேட்டாருங்க. அது என்ன காரணங்க? வெட்கப்படுறோம், அதான பொருள். அதே மாதிரி இந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி துஆ செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் வெட்கப்படுறான். நான் கொடுத்துட்றேன், நான் கொடுத்தா ஓ நிலைமை மோசமா போயிடும், அதனால காலம் தள்ளி போடுகிறேன் என்று அல்லாஹ் காலத்தை தள்ளி போடுகிறான். காலம் தள்ளி போட்டும் இவனுக்கு கொடுத்தால் இவனுடைய நசீபு வேற மாதிரி போயிடும், இவன் போய் சேருகிற இடம் நரகமாக இருக்கும் என்பதால் நம்மின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற பாசத்தால் கேட்கறது கொடுக்கறது இல்லை. ஆனால் அல்லாஹ் கொடுக்கறது இல்லைன்னு கேட்காம இருக்கக்கூடாது. நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். அதனால் திரும்ப திரும்ப இந்த 2 மாதம் நாம் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, ரப்பே ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத் செய். வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலானை நான் பரிபூர்ணமாக